அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பிஸ்மில்லா ஆரி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரி ஒர்க்கில் இந்த 5D பீகாக் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் இந்த மாதிரி பீகாக் அவுட்லைன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இமேஜ் வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பேப்பர் காப்பியில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் ஃபெதரோட அவுட்லைன் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஒரே மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ அந்த மயில் வந்து அந்த சைடு ஒன்று, இந்த சைடு 2 பிக்சராக நீங்கள் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அவுட்லைனில் வந்து ஜரி ஸ்டிச்சை வச்சு 2 லைன் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து நான் ஜிக்ஜாக் ஸ்டிச் போடலை. பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஜிக்ஜாக் ஸ்டிச் போடுங்க. நான் வந்து இதில் ஒரு மெத்தட் சொல்கிறேன், அதை நீங்கள் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிக்ஜாக் ஸ்டிச் போட தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்பயும் மாதிரி 2 லைன் ஜரி த்ரெட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட் தான் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எல்லாம் சுகர் பீட் போட தெரியும் அப்படிங்கிறனால நான் எல்லாமே ஃபாஸ்ட்டில் தான் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும் அப்படிங்கிறனால எல்லாமே ஃபாஸ்ட் மோடில் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு செப்பரேட்டாக ஒவ்வொரு வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து போடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். அதோடய கழுத்து பகுதியில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் தான் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து அதோடய கீழ்ப்பகுதியில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பு சம்கி இருக்கு இல்லையா, இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து இந்த மாதிரி தான் வச்சு டிசைன் நிறையா வருது. ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்பும் அதுக்குள்ளே ஒரு சுகர் பீடும் வச்சு நார்மல் நீடில் தான் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த ஜர்தோசிலாம் போடுவோம் இல்லையா, அந்த நீடில் வச்சு நார்மல் ஸ்விங் த்ரெடை வச்சு இந்த மாதிரி லைன் பை லைன் ஒன்று ஒன்றா வந்து அடுக்குன மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் இதில் வந்து ஜர்தோசி எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். இன்னும் ஜர்தோசிலாம் கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். மேர்ஃபல்லிங் ஸ்டிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு என்ன போடணும்னு தோணுதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். நான் இதே மாதிரி 2 இதையும் நான் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு நாட் போடுறீங்க அப்படின்னா ஆரி நீடிலே போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஃபெதர் எப்படி போடுறோங்கிறத வந்து நீங்கள் வீடியோலேயே பாருங்கள் எப்படி போடுறோம் அப்படின்னு. இந்த மாதிரி கலர் பீட்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். மேலே வந்து ஒரு எல்லோ கலர் மாதிரி ஒரு 4 பீடும், நெக்ஸ்ட்டு வந்து அந்த ப்ளூ கலர் பீடு ஒரு 4 மாதிரி போட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். உள்ளே வந்து ஜர்தோசி வந்து எம்போஸ்ட் லுக்குக்காக நான் ஜர்தோசி கொடுத்துருக்கேன். என்னோடய சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஆரி சம்மந்தமாக நிறைய வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு ஃபில் பண்ணிவிட்டு இந்த பீகாக் அடுத்து வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் கட் பண்ணுறது வந்து இந்த இதை வந்து கொஞ்சம் தள்ளியே துணி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணுங்கள். ரொம்ப ஒட்டை கட் பண்ணாதீங்க. பார்த்து கவனமாக கட் பண்ணணும், நம்ம போட்டிருக்க அந்த ஸ்டிச் மேலே படாமல். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து அதுக்கு மேலேயே நான் க்ளூ அப்ளை பண்ணி பின்னாடி இன்னொரு ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து அடுத்த ஏதோ ஒரு டிசைனில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டிச்சஸ்லாம் தெரியும் இல்லையா, அதுக்காக தான். நீங்கள் நார்மலாக சும்மா ஒர்க் பண்ணி தான் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக போடலாம். இதே நீங்கள் வேறு ஒரு கிளாத்தில் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன கிளாத்தில் இப்போ என்ன கலரில் நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்களோ அந்த கிளாத்திலே நீங்கள் போடுங்க. நான் இப்போதைக்கு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நான் ஒயிட் கலரில் நம்ம எப்போயும் போடுற பாப்ளின் கிளாத்லேயே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பீகாக்கில் நம்ம ஏன் ஜிக்ஜாக் ஸ்டிச் போடலங்கிறத சொல்லிடுறேன். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் இடம் விட்டு வெட்டணும் இல்லையா, அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி நீங்கள் மடித்து விட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். நான் இதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். நம்ம அந்த வாய் பகுதியெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கேயே நான் வந்து இந்த மாதிரி போட்டனால அந்த இடம் ரொம்ப குண்டான மாதிரி இருந்துச்சு. நீங்கள் அந்த இடத்துல மட்டும் லைட்டாக அதை கட் பண்ணிவிட்டு அந்த வால் பகுதியிலையும் கொஞ்சம் கட் பண்ணி நீங்கள் மடித்து விட்டீங்க அப்படின்னா அதாவது இந்த கொண்டை இந்த வால் பகுதி, நெக்ஸ்ட்டு வந்து அந்த வாய் பகுதியில் வந்து நல்லா அந்த ஓட்டை துணியை வெட்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் மடித்து விடுங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எல்லாத்தையுமே வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் இதை ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம வந்து கீழே அதை உட்கார வைப்போம் இல்லையா, அதுக்காக நான் வந்து அதோடய மேல் பகுதியை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடலாம். சரிங்களா, நம்ம அந்த பீகாக் வந்து மேல் நோக்கி தான் வைக்க போகிறோம். ஸோ அது கீழே உள்ள பகுதி, அதாவது அதோட முது பகுதியை வந்து ஓப்பனில் வச்சுட்டு அதோடைய வயிற்று பகுதியில் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. அந்த முதுகு பகுதியை கொஞ்சம் ஓப்பன்லேயே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் போட்டு அதை ட்ரை பண்ண வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா காய விட்டே கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒட்டை நல்லா
ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த வகுத்து பகுதியை வந்து நான் தைச்சிட்டேன். பின்னாடியே முதுகு பகுதியை கொஞ்சம் ஓப்பனாக தான் விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் எம்போஸ்டு லுக்குக்காக உள்ளே வந்து நம்ம வந்து உள்ள துணி நீங்கள் காட்டன் இருந்தால் நீங்கள் அந்த காட்டனை போட்டுக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நான் இந்த மாதிரி துணி இருக்கு இல்லையா, அந்த நம்ம கட் பண்ணி போட்ட அந்த மிச்ச துணியவே நான் வந்து உள்ளே நல்லா எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து அமுக்கி இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி துணியில் நீங்கள் வைக்கும்போது அது உட்காராது, ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கீழே உள்ள பகுதியை வந்து ஸ்டிச் பண்ணாதீங்க. மேலே உள்ள பகுதியை மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள். நார்மல் நீடில் த்ரெட்டை வச்சு தான் நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்க்கணும். எடுத்தோடனே வந்து அப்படி வச்சு ஸ்டிக் பண்ணிடக்கூடாது. இதே நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக உங்களுடைய ப்ளவுஸை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, எங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் போய் அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி வந்து வருது அப்படின்னு. செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வைங்க. நான் உங்களுக்கு இதில் போட்டு வைக்கிறனால நான் வந்து இந்த துணியிலே நான் போடுறேன். இது வந்து எப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ப்ளவுஸில் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி இதுக்குன்னு தனியாக ப்ராப்பராக வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்க்குறேன், நான் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நான் அதுக்கு கொஞ்சம் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு அது வந்து கொஞ்சம் நம்ம வச்சிட்டாலும் அது தப்பாக போயிடும். ஸோ அதுக்காக நான் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த உடம்பு பகுதி வைக்கிற இடத்துலையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கீழே லைட்டாக க்ளூ போடுங்க. ஏன்னா அது நம்ம எப்படியா இருந்தாலும் த்ரெட்டு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண தான் போகிறோம். அந்த அசையாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக கீழே மட்டும் க்ளூ வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணிடுங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம அதையும் வச்சு பார்த்துட்டு அந்த பீகாக்கையும் வச்சு அதையும் நம்ம ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு இன்னொரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி த்ரெட்டு வச்சு எல்லா பக்கமும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. இந்த இடத்துல லைட்டாக நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி அந்த இடத்துல லைட்டாக உட்கார வச்சுட்டு காய கூட வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப க்ளூ அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீடில் வந்து இறங்காது. அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நீடில் ஏன்னா நம்ம அந்த இது திக்காக இருக்கும் இல்லையா, க்ளூ அப்ளை பண்ணி அந்த இடம், அதனால் த்ரெட்டு போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் க்ளூவும் கொஞ்சம் கம்மியாக, அதாவது அது ஸ்ட்ராங்காக நிற்கிற அளவுக்கு மட்டும் க்ளூ போடுங்க. ரொம்ப போட்டுறாதீங்க. அதே மாதிரியே நம்ம சுற்றி வச்சுருக்கலாம் ஃபெதர் ஸ்டிச்சு, அதுலேயும் வந்து பின்னாடி அதாவது அந்த லீஃபோட முனையில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எம்போஸ்டு லுக்கு வராது. அந்த நம்ம கீழே வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்த மட்டும் நீங்கள் ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் ஆரி நீடில் போட முடிஞ்சாலும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் நார்மல் நீடில் த்ரெட்டை வச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு லேயர் கொடுக்குறோம். நீங்கள் எத்தனை லேயர் கொடுக்குறீங்களோ அது உங்கள்கிட்ட விருப்பம் தான். நீங்கள் வந்து எத்தனை லேயர் கொடுக்குறீங்களோ அது மாதிரி எம்போஸ்டாக வரும். ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்காக கூட நீங்கள் பண்ணலாம். நான் ஃபுல்லாக கட் பண்ணி நல்லா எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஹேண்டில் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் ஆரி ஒர்க் போடலை, ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் இதை வந்து ஒரு பேபியோட ட்ரெஸ்ஸில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். வச்சு பார்க்குறேன், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. நம்ம வந்து எந்த கிளாத்தில் கொடுக்க போகிறோம் முன்னாடி பிளான் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிளாத் கொடுக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒயிட் கலரில் கொடுத்தோம் இல்லையா, ஸோ ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸே நான் எடுத்திருக்கேன். இப்போ இங்கே வைக்கிறனால எனக்கு அவ்வளோ ஒன்றும் ஆக்வர்டாக தெரியலை. உங்களுக்கும் இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ணணும், பீகாக் டிசைனு இல்லை எதாவது ஃப்ளவர் டிசைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி அந்த இதெல்லாம் தூக்கிட்டு இருக்காத மாதிரி, அதாவது ரெண்டாவதாக நம்ம இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் எந்த ஸ்டிச்சும் பண்ணிடக்கூடாது, அது எம்போஸ்டாக இருக்கும். மற்றபடி நீங்கள் எல்லா இடத்தையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.